சிறுவயது முதலே மருத்துவர் ஆகிவிட வேண்டும் என்ற கனவோடு வலம் வந்த மாணவி ஒருவர் மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கான கல்வி தகுதி பெற்றிருந்தும் அவர் மருத்துவ கவுன்சிலால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். இலங்கை குருநகரைச் சேர்ந்தவர்கள் ராஜா, அவரது மனைவி அள்ளிமலர். இவர்களது குடும்பம் அங்கு நடைபெற்று வந்த போருக்கு பயந்து கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னர் ஈரோடு மாவட்டம் அரிச்சலூரில் உள்ள இலங்கை அகதி முகாமில் தஞ்சம் புகுந்தனர். தங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வைத்து பார்க்க வேண்டுமென ஆசைப்பட்டு தனது மகள் நந்தினியை மருத்துவராக்கும் கனவோடு படிக்க வைத்தார் ராஜா. ஈரோடு மாவட்டம் அரிச்சலூர் முகாமில் இருக்கேன். நான் 10th 489 மார்க்ஸ் எடுத்தேன். 12th 1170 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் 197.5. நான் மெடிக்கல் படிக்கணும்னு ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப ஆசை. அந்த கனவோடு தான் நான் படித்து நாங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணப்போ இலங்கை தமிழர் அப்படிங்கிறதுக்காக நான் புறக்கணிக்கப்பட்டுட்டேன். இது மிகவும் ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயமா போயிடுச்சு. 2003 வரைக்கும் எங்கள் இலங்கை தமிழர்களுக்கு சீட் கொடுத்துட்டு இருந்தாங்க மருத்துவம் படிக்கிறதுக்கு. இப்போ எனக்கு மட்டும் ஏன் இப்படி புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பித்தும் இதுவரை கல்லூரியில் சேர முடியவில்லை என கூறும் நந்தினி, இலங்கை தமிழர் என்ற ஒரே காரணத்திற்காக தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கிறார். இதுகுறித்து சென்னையில் உள்ள மறுவாழ்வுத்துறை ஆணையர் உள்பட அனைத்து துறைகளுக்கும் தொடர்ந்து விண்ணப்பித்த போதும் இதுவரை தனது மகளின் படிப்பிற்கு எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை என ஆதங்கத்துடன் கூறுகிறார் ராஜா. சின்ன வயசுலேருந்து கனவு MBBS தான் படிக்கணும், நான் டாக்டராக ஆகி தான் நான் படிப்பேன் அப்படின்னு கனவு சின்ன வயசுலேருந்து. அதுபோக தகுதியான மார்க்கும் வந்தது. அப்ளிகேஷன் எல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணிலாம் எல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பிச்சி விட்டதுக்கு கால் லெட்டர் வரல. கால் லெட்டர் வராதுக்கு கீழே சென்னையில் போய் கீழ்ப்பாக்கம் அரசின மருத்துவமனை கல்லூரியில் கேட்டதுக்கு உங்களுக்கு நீங்கள் இலங்கை ஸ்ரீலங்கன் ரெவியூஜனுடைய உங்களுக்கு வராது அப்படின்ட்டாங்க. நாங்கள் இங்கே எல்லாம் யோசனை பண்ணிவிட்டு நம்ம ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ஐயாவிடம் மனு கொடுத்தோம். நம்ம சென்னையில் மறுவாழ்வுத்துறை ஆணையரிடம் மனு கொடுத்தோம். அதுக்கு எந்த விதமான பதிலும் வரல. அதுக்கப்புறம் சிஎம்முக்கு ஒரு செல் பேக்ஸ் அனுப்பியிருந்தோம். அதுக்கும் எந்த விதமான விரைவும் முடிவும் வரவில்லை. கடந்த 2003ஆம் ஆண்டு வரை இலங்கை அகதி முகாமில் உள்ளவர்கள் மருத்துவம் படிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது தாங்கள் புறக்கணிக்கப்படுவது மிகவும் வேதனையடைய செய்வதாக கூறுகிறார் நந்தினி. இலங்கை தமிழர்களின் நலனில் தொடர்ந்து அக்கறை காட்டி வருவதாக கூறும் தமிழக அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு நந்தினியின் கல்விக்கு வழிகாட்ட வேண்டுமென அவரது பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.